ஐயா சிவாய நம சொல்லுங்க. சிவாய நமகயா சிவாய நமக. சொல்லுங்க. 2G புகழ். சரி. ராஜா ராசா ராசா சரி. அந்த ராசா கேஸுக்காக வந்து ஏதோ கோர்ட்டுக்கு வர்றாரு. சரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜனம் டிவிக்காரங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க. சரி. உடனே அவர் சொல்லிக்கிறார், தனத்தானே பெருமையா வெக்கம் இல்லாம சொல்றாரு, வெக்கமே இல்லாம சொல்றாரு. சரி. என்ன திருடுங்கிற எண்ணமே வரல, திருடுங்கிற எண்ணமே வரல. என்ன சொன்னாரு சொல்லுங்க. 2G பார்த்த வராமா. சரி. அதனால நீங்களா என்னையா அப்படின்னு ஒரு கேவலமா. சரி. ஒரு 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 மெத்தன அந்த திமுரும்பாங்கல்ல, அந்த திமுரோட தகுர செஞ்சு என்ன அகங்காரம் ஆணவம் வேற என்ன பேசுறாப்ல. சரி. இதுக்கு யாரு காரணம்? இருங்க. மோடியும் அமித்ஷா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் அந்த கேஸ் நடக்குது? அதுதான் சொல்லு. இதுக்கு காரணம் யாரு? இவங்க 2 பேரும் தான் நான் சொல்லுவேன். நான் இல்லைங்க. இன்னைக்கு லட்சம் பாஜக தொண்டர்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாயிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க நீ ஊழலை ஒழிப்பேன்னு சொல்ற 13 வருஷம் 12 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து என்னது இவங்களை இன்னும் விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னா, ஆராசா பேசலங்க. ஆராசா பேச விடுறதே இவங்க தான். நான் என்ன கேக்குறேன்? நான் கேட்கலைங்க. லட்சம் பாஜக தொண்டர்கள் கேக்குறான். நீ அமித்ஷா அவர்கள் நினைச்சா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா அந்த ஆராசா ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு? கனிமொழி ஆட்டம் முடிக்க 1/2 மணி நேரம் ஆகும். இங்க பாருங்க இவங்க யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நான் தான் ஆரம்பத்துல சொல்றேன், இது திமுக வந்து இவங்களுக்கு செல்ல பிள்ளை மாதிரி. நான் சொல்ற கசக்கும். எல்லா பாஜக தொடர்களுக்கும் நான் சொல்றது வேப்பாங்காயா கசக்கும். இது உண்மை. நீ எழுதி வச்சுக்கோ. இந்த ஆராசா பேசாத மோடிய ஆராசா பேசாத பேச்சா, கனிமொழி பேசாத பேச்சா சொல்லுங்க. எல்லா பாஜக தொண்டர்களுடைய ரத்தம் கொதிக்குது. ஆனா இவங்க யாராவது இவங்க ஏதாவது கண்டுக்கிறாங்களா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இங்க அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. கவுண்டமணி சொன்ன மாதிரி சத்தியமான உண்மை அது. ஒண்ணு இல்லைங்க. நேத்து வரைக்கும் சந்திரபாபு நாயுடு வந்து என்ன பேச்சு பேசுறாங்க. சந்திரபாபு நாயுடு ஊழல்வாதி அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா? இன்னைக்கு சீட்டுக்கு தேவைன்னா தோல் மேல கை போட்டாச்சு. நாளைக்கு திமுக கூட கை போடுவாங்க தோல் மேல. இங்க பாருங்க அரசியல். இங்க பாருங்க, நீங்க பகவான் எம்பருவா எங்க அப்பாவை மட்டும் தான் பாக்கணும், சிவனை மட்டும் தான் பாக்கணும். மனுஷன் எப்ப வேணாலும் மாறிடுவாங்க. மனுஷன் ஒண்ணு வேண்டாம். நீங்க பாருங்க, அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியில இருந்து தூக்குனாங்கல்ல. அப்போ ஏன்னா எவனாவது பாஜக தொண்டர்களுடைய அந்த உள்ளத்தை பத்தி மனநிலையை பத்தி யாராவது யோசனை பண்ணாரா? அமித்ஷா யோசனை பண்ணாரா? பண்ணுதான் செஞ்சுட்டு பண்ணாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாருங்க, தனி மரமா ஒருத்தர் ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. எவன் போறான்? ஒருத்தரும் போக மாட்டான். நயினார் போயிட்டு இருக்காரு தனி மரம். ஏயா ஒரு தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பளிப்பு கொடுக்காத கட்சி உருப்படாதியா? வயிறுன்னு சொல்றேன். நீ யார எந்த கட்சியா இருந்திருப்போம்? நம்ம கட்சிங்கிறதுக்காக நம்மளே செருப்பால் அடிச்சுக்க முடியுமா? சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், ஆராசா இவ்வளவு பேசுற காரணம் யார்? அமித்ஷா தான் காரணம். எதுக்கு? ஏன் ஊழல ஒழிப்புன்னு சொல்றீங்கல்ல, ஏன் நடவடிக்கை எடுக்கல? 13 வருஷம் ஆகுதா ஐயா? 1/2 மணி நேரத்துல ஆட்டத்தை முடிக்கலாம். அவங்களுக்கு 13 வருஷம் இன்னொரு 4 காலம் இந்த ஆட்சியை நிறைவு பண்ணிடுவாங்க. நீ அடுத்து சொல்லுவாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஊழல ஒழிப்போம் பாரு. அப்புறம் ஒழிப்பாரு. எழுதி வச்சுக்கோங்க, ஒழிச்சிருவாங்க. நான் சொல்றேன் கேளுங்க. இங்க பாருங்க, பாஜக தொண்டர்கள் கூட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நான் என்ன சொல்றேன், இவங்க ஆளுநர் பதவி கொடுத்த நபர்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஜாலரா அடிச்சவங்க தான். அண்ணன் ஸ்டாலின், அம்மா தமிழிசை சொல்லுவாங்க, இளங்கணேசன் சொல்ல வேண்டாம். அப்புறம் இப்போ இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்க, அவர் இன்னும் உயரிய பதவி கொண்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாமே திமுகவுடைய ஒரு எப்படி சொல்ல நல விரும்பிகள். அண்ணாமலை திமுக எதிர்த்தாரு, காலி பண்ணிட்டாங்க. அதான் உண்மை. அதனால இங்க புரிஞ்சுக்குவாங்க, இவங்களுக்கு வந்து திமுக செல்ல பிள்ளை. மோடியே சொன்னாரு ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி, ஐயா கலைஞர் ஐயா வந்து நான் நல்லா பாத்துக்கிறேன், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா டெல்லிக்கு? அப்புறம் இங்க பாருங்க, இவங்க வந்து கெஜ்ரிவால காணாம ஆக்கிட்டாங்க. டெல்லியில கெஜ்ரிவால காணும். ஏன் நீ இங்க மட்டும் ஏன் இவ்வளவு மென்மை போக்கு கடைபிடிக்கிற? திமுக மேல ஏன் இவ்வளவு மென்மை போக்கு கடைபிடிக்கிறேன்னா என்ன காரணம்? அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கூட்டணி இருக்கு. இதுதான் உண்மை. ஏங்க மனுஷன் எப்ப வேணாலும் மாறிடுவாங்க. தயவுசெய்து நான் சொல்றேன், இந்த யுகத்தை பாக்காதீங்க, பரத்தை பாருங்க, ஆத்மாவை தேடுங்க, அப்பாவை தேடுங்க, சிவனை. இதுகெல்லாம் எப்ப வேணாலும் மாறிடும். ஏன்னா பகவானே சொல்றான், எங்க அப்ப தெளிவா சொல்றான், களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலமீறல் ஆகுமல்லோ, மெய் பேச வேண்டும் என்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொழி முடுமுடனுங்கிறான். பெருமாள் சொல்றான், இந்த கலியுகத்துல ஒருத்தன் உண்மையா நேர்மையா நல்லவனா நடக்கணும்னு இருந்தாலும் கூட அவனுக்குள்ளேயும் இந்த களிமாய எண்ணம் உள்ள புகுந்து தப்பு பண்ண வச்சிருவான். பதவிங்கிற போதையில என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு பெருமாள் சொல்றான். இறைவன் சொன்ன வார்த்தை பொய்யாகுமா? இவங்களுக்கு 2 சீட்டு குறையா இருந்துச்சுன்னா திமுக கூட கூட்டணி வைப்பாங்க. தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பளிக்க மாட்டாங்க. தப்பா நினைச்சுக்காங்க. ஆனா ஒரு காலத்துல ஐயோ எங்க ஐயா மோடி அவதாரம் பரம்பொருள் வந்த உடனே எல்லாம் பண்ணிடுவாரு, தர்மத்தை நிலைநாட்டிடுவாரு நினைச்சேன். கிடையவே கிடையாது. நிலைநாட்ட முடியவே முடியாது. இவரால தர்மத்தை நிலைநாட்ட ஒருத்தரால மட்டும் தான் முடியும். அவர் உத்தரப்பிரதேசத்துல பரமாத்மா அங்க பறந்துட்டாரு. யோகி ஆதித்யநாத், அவர்தான் அவதாரமே. அவர்தான் ஐயா.
அவர் வந்தாதான் ஊழலை ஒழிக்க முடியும், ரவுடி புயல்களை ஒழிக்க முடியும், நாட்டுல தர்மத்தை நிலைநாட்ட முடியும். எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் மட்டும்தான் முடியும். எழுதி வச்சுக்கோ. நீ நான் சொல்ல கீதையில எங்க அப்பா தெளிவா சொல்றான், அஜோஸ்மி சன்னவியாத்மா பூதானா ஈஸ்வரசுத்தின் பிரகிருதின் சுவாமதிஷாய் சம்பவயாத்மாங்க. எப்போதெல்லாம் நான் என்ன சொல்றேன், எதா இதற்கு தர்மசே கிளநீர் பௌதி பாரதா விதானம தர்மசே ததாத்மான சுஜாமிக பரித்ராணய சாதுனா விநாசாய சதுஷ்குதம் தர்ம சம்ஸ்தாபனாத்த சம்பவாமி யுகே. தர்மம் எப்போதெல்லாம் அழிதோ அப்போ நானே வரேன். நான் எல்லா உயிரினங்களுக்கும் இறைவனாக இருந்து கூட சாதாரண மனிதனை போல நான் வெளிப்படுகிறேங்கிறான். இன்னைக்கு பாருங்க, சாதாரண ஒரு துறவி போல வந்து உட்கார்ந்து இருக்காரா? யாரு? சாமிங்க, அவதாரம். அவர் வந்ததுக்கு அப்புறம் பாரு, எவன் வேணாது ஏதாவது வாயை திறக்கட்டுமே. அப்புறம் நான் 2Gன்னு சொல்ல முடியாது, 2G பார்த்தவன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கோ. அது வரைக்கும் இங்க ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது, புரிஞ்சுக்கோங்க. இந்த கட்சி ஆரம்பிச்ச பிதாமகர் பீஸ்மர் எங்க ஐயா அத்வானியே ஓரங்கட்டி மூலையில உட்கார வச்சானுங்க. அவ்வளவு பெரிய சாணக்கியங்க இவங்க எல்லாம். அதனால இங்க பாருங்க, தப்பா வச்சுக்காதீங்க. இவங்க நாங்களாம் ஒரு காலத்துல நினைச்சோம், ஐயா அமித்ஷா ஐயா உள்துறை அமைச்சரான ஊழலை ஒழிச்சிருவாரு, அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடிடுவாருலாம் துவாஜக தொண்டர்கள் எல்லாம் நினைச்சான். ஒரு மண்ணாங்கட்டியும் காணும், ஒரு மண்ணாங்கட்டியும் காணும். வெறும் வாயில மட்டும் வாய்ச்சோட அண்ணாமலை ஊழல் பட்டியல கொடுத்தாருல ஐயா, நீ என்ன பண்ண? அதிகாரம் ஓட்டத்தான இருக்கு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த அண்ணாமலையும் வரவங்க பீஸ் பிடிக்கிட்டாங்க, ஊரம் கட்டிட்டானுங்க. என்ன காரணம்? ஒருவேளை இவங்க பட்டியலையும் வெளியிட்டு பயம் நம்ம எனக்கு அது தெரியல. ஒருவேளை இவங்களும், ஏன்னா யாரையே தெரியும் மனுஷன் எங்க வரும் எப்போல்லாம் மாறி. சாமியே சொல்றான், களிமாய எண்ணம் எல்லா இதயத்திலும் இருக்கு. ஒருத்தன் இன்னைக்கு நல்லவனா இருப்பான், கொஞ்ச நேரத்துல அயோக்கியா மாறிடுவாங்கிறாரு. ஏன்னா ரஜஸ்தம சாபி பூய சத்துவம் பகுதி பாரதங்காரு. இது எல்லா மனுஷனுக்கும் உண்டு, மோடிக்கு உண்டு, எனக்கு உண்டு, பேசுற எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் உண்டு. முக்குணங்கள் எப்போதுமே சாத்விக குணத்துல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சாத்விக குணத்தை மிதிச்சு ரஜோகுணம் மேலோங்கும், ரஜோகுணம் மேலோங்குறது உலகில் பெற்று வந்துரும். அதே ரஜோகுணத்தை மிதிச்சு தமோ குணம் மேலோங்கும், தமோ குணம் மேலோங்கும்போது காம இச்சைகள் வந்துரும், துர் ஆசைகள் வந்துரும். யாரு? இறைவன் சொல்றான். எங்க அப்பா சொல்றான் பொய்யா? எங்க அப்பா வார்த்தை பொய்யாவதியா? எங்க அப்பா வார்த்தை ஒரு காலம் பொய்யாவது. இறைவன் உலகத்தை பிதாகமிசி ஜெகதோ மாதாத்தாதா பிதாமக வேத்தியம் பவித்திரமோகர் சாமி, இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கனும் புனிதமானும் 4 வேதங்களும் நானே. அந்த இறைவன் சொல்றான். எவனுமே இங்க அதாவது முக்குணங்கள் என்ற மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவனும் இல்லைங்கிறான். அப்பயே அமித்ஷா என்ன பண்ணுவாரு? ஒருத்தர் மாயை கடக்க முடியாங்காரு. வெளியில வேணா எல்லாம் பண்ணிக்கலாம். எங்காரு நான் சொல்றேங்க, நீங்க மனுஷன் நம்பாதீங்க. நாங்கெல்லாம் நம்பி நான் விழுந்தாச்சு. நான் அப்பா சிவனை தேடு, ஆத்ம மோட்சத்தை தேடு. இவனுக்கு நம்பில இங்க பாரு, மனஞ்செல்லாம் கழிக்கிற மனுஷன் அவனே அவன் கர்மவினை தொலைக்கதான் வந்திருக்கான். இங்க யாரு பிரதமர் ஆகணும், யாரு சிஎம் ஆகணும், யாரு மந்திரி ஆகணும், யாரு கவுன்சிலர் ஆகணும்னு இவங்க முடிவு பண்றது கிடையாது. எங்க அப்பா சொல்ற பாருங்க, உச்சி கிரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது, என் பட்சம் உண்டால் போதுமடா பகையில்லை என் மகனை. அந்த உச்சி கிரகம் 9 தான் தீர்மானிக்குது. அவன் பூர்வ ஜென்மத்துல என்னென்ன புண்ணியம் பண்ணா அந்த ஆத்மா, இந்த உயிர், இவன் எம்எல்ஏ ஆகணும், இவன் மந்திரி ஆகணும், இவன் பிரதமர் ஆகணும், இவன் சிஎம் ஆகணும், இதெல்லாம் கிரகம் தான் முடிவு பண்ணுது. இவங்க எல்லாம் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்துக்கு இந்த பலன். ஆனா இந்த ஜென்மத்துல இவனுக்கு பண்ற பாவத்துக்கு பெரிய தண்டனை கிடைக்கும், அதுவும் பதிவாகுது. அதனால இங்க பாருங்க, பாவம் கர்மா பின் தொடரும், உடல் அழியும், ஆத்மா அழியும். ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு. 84 லட்சம் பேர் 85 லட்சம் பேரை கூட கொள்ள போறான். புரியுதா உங்களுக்கு? அதான் சொன்னா, ரஜசிபிலும் கத்துவா கர்மசி ஜாயதே ததா பிள்ளைஸ் தமசி மூடை ஜாயதே ஊர்த்தம் கட்சி சத்திய மத்திய தேசம் ராஜசாகாங்கிறான். உணவானா 84 பேர் உனக்கு இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் ஆத்மாவுக்கு பிறந்து போய் சாவுவீங்கடா. மனித பிறகு கிடைக்காது. புழு, விலங்கு, பறவை, ஒட்டுண்ணி, இந்த மண்டையில பேன் இருக்கு பாருங்க, ஈரு, அதுவும் ஒரு உயிர் தான். அதுக்கும் உனக்கு பெரிய உண்டு. எல்லாம் சாவு, நாசமா போறீங்கடா. நான் என்ன சொல்றேன், உன் கையில அதிகாரம் இருக்குல்ல, ஏன் உன்னால ஊழல் நடவடிக்கை எடுக்க முடியல? அப்ப என்ன நீயும் பெரிய அரசியல் மாறிட்டியா? அப்போ இங்க பாருங்க, மனுஷனை நம்பாதீங்க தயவுசெய்து. அப்பா பரமாத்மா அங்க அவதாரம் பண்ணிட்டாரு, உத்தரப்பிரதேசத்துல இருக்காரு அப்பா, அவரை தேடுங்க. அவர் தான் சம்பவாமி வந்துட்டான் எங்க அப்ப. அதான் சாமி சொன்னா, பாண்டவர் தமக்காய் தோண்டி பகைதனை முடித்து மாயோன் வீண்டிய களியன் வந்த விசனத்தால் கையிலேகி சாண்டவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அழிச்சு அம்மானு எழுதிட்டாங்க. அப்பன்னு சொல்றான், பஞ்ச பாண்டவருக்கு குருநாடு படிச்சு விட்டேன், துரியோனுடைய ஆத்மா கலையனாக பிறந்தான், மீண்டும் சாதுக்கள் கலியுகத்துல கஷ்டப்படுறான், அவனை ரட்சிக்க நான் வருவேன் அப்படின்னா வந்துட்டான். இறங்கிட்டாங்க, அப்பா இறங்கிட்டாங்க. யோகி உத்தரப்பிரதேசல இருக்கான், அவரு பிரதமர் ஆகட்டுங்க. அப்ப பாருங்க எவன் ஊழல் பண்றான்னு பாக்கலாம். இப்படி மாயத்தோடு ஊழல் பண்ணிட்டு தென்னாவட்டெல்லாம் பேச முடியாது. எல்லா அகங்காரத்தையும் அடிக்க விடுவானா? அன்னைக்கு ஆளானப்பட்ட ராவணனே விடல, இரணியனை விட்டானா? சொல்லுங்க. சூரனை விட்டானா? பேசாத பேச்சாயா? எங்க அப்பா தெளிவா சொன்னா, சூரன் சொல்றான், இறப்ப தெரியாமல் எரிய மிக கண்டாவி உற்பூசிக்க சென்ற வீட்டில் இருந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பில் உள்ள சூரன் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பெரிதனவே கெம்பினான் சூரன் கெட்டனர். அந்த சூரனையே இறப்ப தெரியாம விட்டில் பூச்சி என்ன பண்ணுமா, ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா இது நமக்குள்ள உணவு நினைச்சு விட்டில் பூச்சி அதுவே தன்னால உணவு வந்து அழிச்சுக்குமா.
அது போல ஏன் சூரா உனக்கு நான் புத்தி சொல்றேன் கேளு. இந்த வெட்டில் பூச்சி நிலைமை உனக்கு ஆயிடும். தீர்ச்சையுடன் புத்தி செவ்வாய் நிறுத்தி ஒரு மோட்சம் முடுக்கமதி விட்டுட்டான். அவன் அகங்காரத்தை விட்டுட்டா. இன்னைக்கு ஆராசா பேசுறா பாருங்க அகங்காரம். இந்த அகங்காரம் சூரமத்துவம் எனக்கு அந்த அகங்காரத்துல வந்து அன்னைக்கு சொல்றான். அவன் அகங்காரத்தை விட்டுரு, நல்லது செய், மோட்சத்துக்கு வெளியே தேடி, இறப்புக்கு அப்புறம் நீ முக்தியை தேடி, இல்லைன்னா 84 லட்சம் பிறகு கொடுத்து உனக்கு கொல்லுவானா பரமாத்மானா. அதுதான் இந்த ஆராசாவுக்கு நடக்கும். இந்த அரசியல் பேருக்கு அவ்வளவு இது நடக்கும். இதை தடுக்காத மோடிக்கும் அது கிடைக்கும். இந்த ஊழலை தடுக்கலாம் மோடிக்கு 84 லட்சம் பேர் எடுப்பாரு. அமித்ஷா 84 லட்சம் பேர் எடுப்பாரு. எங்க அப்பா கொடுப்பான். அவனுக்கு ஏன் ஆளு ஓன்னு கணக்கு கிடையாது. அவனுக்கு எல்லாம் நடுநிலை தான் இருப்பான். அவனுக்கு விரும்பத்தக்க ஒன்னும் வேண்டாத ஒன்னும் ஒருத்தனும் கிடையாது. அதான் சொல்றான் எங்க அப்பா சொல்றான் பாருங்க, தாய் தம்பர்கள் என்று கண்களை என்று பார்ப்பதில்லை, வாய் உரமாய் பேசும் வம்பர் என்று பார்ப்பதில்லை, அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு, வம்பான மாற்றனை நான் வளர்த்து அறுப்பதுண்டு. எங்க அப்பா சொல்றான் பாருங்க, என் பிள்ளைகள் என்ன வழிபடுதா அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். அவன் நல்லவனா கெட்டவனா தான் பார்ப்பேன். என்னை வழிபட்டா விட்டுருவேனா, தாய் தமிழர்களும் தன்களைன்னு பார்ப்பேன். என் பிள்ளைலாம் பார்க்க மாட்டேன். எவன் நன்மை செய்யறோ அவனை நான் அன்பா அலைய விடுவேன். அழைச்சு விட்டு நான் ஏத்துக்குவேன், மோட்சம் கொடுத்துருவேன். ஆனா இந்த அரசியலை பயல்களை வறுத்து எடுத்து அவனுக்கு ஆத்மாவை நரகத்துல போட்டு அதுக்கப்புறம் இறப்புக்குரிய மண்ணுலகளை 84 லட்சம் பிறகு கொடுத்து சாகடிப்பாங்க. மனித பிறகு கிடைக்காது. அவன் மீண்டும் இந்த ஜென்மா எடுக்கிறதுக்கு 84 லட்சம் பிறகு எடுக்கணும். இந்த ஆராசவன் சரி, இந்த குற்றத்தை தடுக்காதவனுக்கும் தண்டனை உண்டியா. மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனிச்சர் திண்டிர மனசு மக்களை சேருங்க. வயிற்றுச்சல நான் பேசுறேன், விடிய பேசுவேன். நான் பாருங்க அவ்வளவு இருக்கு இவனுக்கு ஆக்கினாதான் சாமி சொன்னா, வையகத்தில் போய் கொலை களவு மாது சூது பிறன்முகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆளி புழுக்கு இறையாவே. முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் கணக்கும் நான் கொடுக்கு கணக்கை எரிந்து விட்டேன், கனக வழி துரத்தி விட்டேன், வாழும்பள்ளி மேலவாசல் ஒன்றை எடுத்து விட்டேன், பட்டம் தனையத்து அவர்கள் பாறை சிறை விட்டுவிடுவாங்க. ஆத்மாவுக்கு தான் தண்டனை. பாவி அவன் சத்து பசுமமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திருவாங்க. உடல் அழிஞ்சிரும்டா, ஆத்மா அழியாது. நீ செஞ்ச பாவம் அத்தனை மூட்டையும் தூக்கி தானே வருவாங்க. ஒன்று எங்க போடுறான் புழு. ஒரு கடல் இருக்குதா நரகத்துல, அந்த உலகம் நீ நிஷ்டையில பாக்கலாங்க. எங்க அப்பா நீ பார்க்காமலாம் கிடையாது. உன்னுடைய ஆத்ம பூர்வத்தில் நிஷ்டையில தரிசனம் கொடுப்பான். அதனால அங்க பாரு, அந்த கடல் வந்து புழுவா இருக்குமா, அந்த கடல்ல கொண்டு போடுவானே ஆத்மா. அதுக்கப்புறம் இறப்புக்குரிய மண்டலங்களை 84 லட்சம் பேர் கொடுத்து சாகடிக்கிறான். அதனால பாருங்க, பேசுற நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. அகங்காரம் பிடிச்ச ஆராசா ஒரு நாள் தப்ப முடியாது. அதான் எங்க அப்பா சொன்னா, சட்டாலே வாழ்வு சகடருக்கே வரிகள் கற்றோரை ஆயிடும் கண்டறிவன் போனியன்பான், முள்முருங்கை பூ மினுக்கு 3 நாளை கல்லரோட வாழ்வு காணும் அது போல் மினுக்கு. அந்த அற்ப பயல்களுக்கு கொஞ்சோல பதவி வந்துட்டான், ஐயோ அவனும் ஆட்டம் தாங்க முடியாதான். முள்முருங்கை பூ 3 நாள் மினுக்குமா பலன்னு, 4வது நாள் அழிஞ்சு கருகி விழுந்துருமா. அது போல இந்த படுபாய்களுடைய வாழ்வு அஸ்தமிக்குங்க. இவங்க மேல நடவடிக்கை எடுக்காத அமித்ஷாவுக்கும் அந்த தண்டனை கிடைக்குங்க. இவங்க மேல இந்த ஊழல் மேல இவங்களை இந்த பெருச்சாளிகளை ஆட விட்டு வேடிக்கை பாக்குற மோடிக்கு அந்த தண்டனை கிடைக்குங்கிறான். இங்க பாருங்க, மோடி கிடையாது, நான் கிடையாது, நீங்க கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல பிரகிருதி எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான், உடம்பான்ட்டான். அதான் சொன்னான், காயக்காரன் மாயசித்தம் அனுபவம் கண்காணா பெருவெளியும் அவரவர் செய்யும் கூட்டம் உங்களை ஆண்டினார் எறிவேனையா. முட்டாள்களே, நான் உங்க கண்ணுக்கு தெரியாத மறைபொருள். ஆனா நீங்க செய்யற பாவங்கள் எல்லாம் எனக்கு மறைபொருள் இல்லடா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு கூட எனக்கு தெரியுங்க. ஒரு பெண்ணை ஒருத்தன் தவறான மனசுல, நீ அந்த பெண்ணோட நீ தவறான முறையில் நடக்க வேண்டாம், அந்த பெண்ணோட நீ உடலுறவு பண்ண வேண்டாம். ஆனால் நீ அந்த பெண்ணை மனசால தவறா நினைச்சா கூட அதுக்கு அந்த பெண்ணுக்கு விபச்சாரம் செய்து கூட தண்டனை உண்டுங்க. அந்த பெண்ணை நீ தப்பா பார்த்ததுக்கே தண்டனை உண்டுங்கிறான். அப்புறம் சும்மா விடுவானா? நீ மனசுல என்ன நினைக்கிற வரை கூட எங்க அப்பாவுக்கு தெரியுங்க. எங்க அப்பா சாதாரண கிடையாது. ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துள்ள ஆளுகிறேங்க. ஏகம்னா அனைத்திலும் வியாபித்திருக்க பரபிரம்மமாகிய சிவபெருமான், 96 தத்துவம் சதாசிவமாகி எங்க அப்பன் ஈஸ்வரன் உலகத்தையே ஆள்றான். இங்க மோடி ஆளல, ட்ரம்ப் ஆளல, புட்டின் ஆளல, உலகத்தை ஆளுறது அவன். புரிஞ்சுக்கோ. நம சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.